நான் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு பக்கத்துல தான் இருக்கேன். இங்க தினம் தினம் ஆயிரக்கணக்கான மக்கள் சாமி கும்பிட வந்துட்டு தான் இருக்காங்க. அதுல முதல் முட்டாள் நான் தான். இங்க கோயிலுக்கு வர மக்கள ஒழுங்குபடுத்துறதுக்காக அரசாங்கம் நெறைய வசதிகள பண்ணி குடுத்துருக்கு. அதுல ஒண்ணு இந்த மாரியான கம்பி வச்சு வரிசையில போற முறை. இது எல்லாம் மக்கள் நல்லபடியா சாமி கும்பிடணுங்கிறதுக்காக தான் செஞ்சு குடுத்துருக்காங்க. ஆனா, இங்க வர நாம என்ன செய்றோம்னா, சும்மா இருக்கறதில்ல. செவுத்துக்கு பக்கத்துல சன்னிதானத்துல இருக்க செவுத்து பக்கத்துல நமக்கு கம்பி வரிசை வச்சு உள்ள போக வைக்கும்போது, நாம சும்மா இருக்க மாட்டாம அந்த செவுத்துல இருக்க சிற்பங்கள் மேல எல்லாத்துலயுமே கை வைக்கிறோம். இந்த தப்ப நானும் ஆர்வக்கோளாறுல நெறைய பண்ணிட்டேன். எனக்கும் அது தெரியல. மக்கள் எல்லாரும் என்ன செய்றாங்கன்னா, அந்த செவுத்துல இருக்க சிற்பங்கள தடவி பார்க்குறாங்க. அதுல நெகக்கண்ண வச்சு சுரண்டுறாங்க. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரியான ஆர்கனைஸ்டு பேட்டர்ன்ஸ் எல்லாமே இருக்கும் அங்க உள்ள. இது மாரியான நூத்துக்கணக்கான வடிவங்கள் இங்க இருக்கும். இதுல எல்லாத்துலயுமே மக்கள் கைய வச்சு சுரண்டுறாங்க, நகக்கண்ண வச்சு சுரண்டுறாங்க. இது எல்லாம் வந்து ஜனங்க பண்ற தப்பு தான். இது அவங்களுக்கு தெரியல. அடிப்படை அறிவு இல்ல. இதனால அதிகமான தேய்மானங்கள் சிற்பத்துல ஏற்பட்டிருக்கு. 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்தத விட, இப்ப அதிக மாற்றங்கள நான் பார்க்கிறேன். எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சபட்சம் 5 வருஷம் தான். அந்த சிற்பங்கள் எல்லாமே தேஞ்சு போயிடும். அதனால கோயில் இதுக்கு முன்னாடி இருந்த பொலிவுல இருக்காது. எல்லாமே அழிஞ்சு போயிடும். அது மட்டும் இல்லாம இந்த மாரியான புடைப்பு சிற்பம் இருக்கும். கார்னர்ல புடைப்பு சிற்பம் கார்னர்ல இருக்கும். அதன் மேல கை வச்சு சாஞ்சு நிக்கிறாங்க. அதனால அதனுடைய வடிவமைப்பு எல்லாமே வந்து தேஞ்சு போச்சு. தென் தோரணம் தோரணம் அதாவது விளக்க வச்சு வாயிலுக்கு நேரா தோரணம் கட்டியிருப்பாங்க. அது பித்தள விளக்குகளால அலங்கரிக்கப்பட்டிருக்கும். விழா காலங்கள்ல இந்த விளக்குகள்ல விளக்கேத்துவாங்க. இந்த விளக்குல என்ன செய்றாங்கன்னா, என்டர் ஆகும்போது நிக்கிறதுக்கு பொறுக்காம அந்த விளக்கு எல்லாத்தையும் கைய வச்சு திருப்பி திருப்பி பார்க்குறாங்க எல்லா ஜனங்களும். அதனால தேய்மானம் ஏற்பட்டு என்னைக்காவது ஒரு நாளு அது அவங்க தலை மேலேயே கழண்டு விழுந்துரும். இதுவும் ஒரு பிரச்சனை தான். சன்னிதானத்துக்கு வாசல்ல இருக்க முருகனோட சிலை இருக்கும். அதுல கால தொட்டு கும்பிடணுங்கிறதுக்காக தினம் தினம் ஆயிரக்கணக்கான மக்கள் கால் வச்சு, அது கால் உடைஞ்சு, இப்ப அங்க வெறும் கம்பி மட்டும் தான் இருக்குது. இது எல்லாமே ஜனங்க பண்ற மிஸ்டேக். எந்த கோயிலுக்கு போனாலும் ஜனங்க சிலைகள தொட்டு வணங்காம, சிற்பங்கள தொட்டு வணங்காம, நேரடியா சாமிய கும்பிட்டுட்டு நல்லபடியா அருள் வாங்கிட்டு மட்டும் போகணுங்கிறத நான் வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி.